المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وأعدت للمتقين. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: شعبان شهر بين رجب ورمضان يغفر الناس عنه وفيه ترفع أعمال العباد إلى رب العالمين، فأحب أن يرفع عملي وأنا صائم، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قبل الحيلة أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كل ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين. சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கான அனைத்திற்கான நிர்ணயங்களை நிர்ணயம் செய்யக்கூடிய ஏக வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம திரு தூதர் ஃபாத்திமுல் நபியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபஉ தாபீகள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜுமா புனிதமிக்க ஷஅபான் மாதத்துடைய முதல் ஜுமாவில், அதுவும் முதல் நாளில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் பொருட்டினாலும் ஜுமா நன்னாளின் பொருட்டினாலும் இந்த மாதம் என்னுடைய மாதம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நபியின் பொருட்டினாலும் எல்லா விதமான நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள், நாட்டு தேட்டங்கள், நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், கண்ணேர்கள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், இப்படி எதுவெல்லாம் நமக்கு ஆபத்தாக அமையுமோ எல்லா விதமான ஆபத்துகள், கஷ்டங்கள் அனைத்து விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்துவானாக. இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா சீதேவிகள், வெற்றியாளர்கள் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அந்த பட்டியலில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்திருவானாக என்ற நல்ல துஆவுடன் தொடங்குகின்றேன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபான் மாதம், இந்த ஷஅபான் மாதத்தை நாம் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்த வேண்டும், இந்த மாதத்தை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்
என்பதை பற்றி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். ரஜபு மாதம் அதனுடைய சிறப்பு எப்படிப்பட்டதென்றால், 4 வேதங்களில் குர்ஆன் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போன்று எல்லா மாதங்களை விடவும் ரஜபு மாதம் சிறப்பானது. நபிமார்களில் நான் எந்த அளவிற்கு சிறந்தவனாக விளங்குகிறேனோ அதே போன்று இந்த ஷஅபான் மாதம் என்னுடைய சிறப்பு எப்படியோ அப்படிதான் இந்த ஷஅபான் மாதத்துடைய சிறப்பு என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அது மட்டுமில்லை, ஷஅபானு ஷஹரி, ஷஅபான் என்னுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எது சேர்ந்திருந்தாலும் அதை கண்ணியப்படுத்துவது நம்ம மீது கடமை, நம்முடைய பொறுப்பும் கூட. எப்படியெல்லாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தலாம், எப்படியெல்லாம் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், சஹாபாக்கள் நமக்கு என்ன வழிகாட்டுகிறார்கள் என்பதை பற்றி கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார்கள். ஷஅபானுடைய பிறையை பார்த்துவிட்டால் சஹாபாக்கள் எல்லாம் அகப்பு அலல் மசாஹிப், குர்ஆன்களின் மீது அவர்கள் விழுந்து விடுவார்கள், குர்ஆனில் அவர்கள் மூழ்கி விடுவார்கள், குர்ஆன் ஓத ஆரம்பித்து விடுவார்கள். இரண்டாவது விஷயம், அவர்கள் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் எல்லா கொடுக்கல் வாங்கலையும் இந்த மாதத்திற்குள் முடித்துக் கொள்வார்கள். மூன்றாவது விஷயம், அவர்களுடைய செல்வத்தில் இருக்கக்கூடிய ஜகாத்தை இந்த மாதத்திலேயே கணக்கெடுத்து தயாராக வைத்துக் கொள்வார்கள். சில பேர் அதை கொடுத்து முடித்து விடுவார்கள். காரணம், ரமலான் வரும் பொழுது எந்த ஒரு ஏழையும் நோன்பு வைப்பதற்கோ மற்ற அமல்கள் செய்வதற்கோ கஷ்டப்படக்கூடாது என்ற நோக்கத்தில். அதற்கடுத்ததாக சிறை கைதிகள், தண்டனைக்குரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றி விடுவார்கள். நிரபராதிகள் யாராவது இருந்தால் அவர்களை விடுதலை செய்து விடுவார்கள். ரமலானுடைய பிறை, முதல் பிறையை பார்த்து விட்டால் குளித்து விட்டு அவர்கள் முழுக்க முழுக்க பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்து விடுவார்கள். இந்த செய்தியை கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார். இது நமக்கு எதை சொல்ல வருகிறது? இந்த மாதம் ரமலானுக்கான ஒரு தயாரிப்பு. அந்த தயாரிப்பை நாம் எப்படியெல்லாம் முன்னெடுக்க வேண்டும்? குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால் வரக்கூடிய இந்த ஷஅபானை பற்றி சொல்லும் பொழுது இது ஸலவாத்துடைய மாதம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டிய மாதம் என்பதாக கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படி பல அமல்கள் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு அமலாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க தொடங்கினால் நோன்பு விடவே மாட்டாங்களோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நோன்பு வைப்பாங்க. நோன்பு இல்லாம இருந்தா அப்ப பின்னாடி எப்ப நோன்பு வைக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு நோன்பு விட்டுருப்பாங்க. ஆனால் ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வரக்கூடிய செய்தி, ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்கள் எல்லாவற்றையும் விட ஷஅபானை அதிகமாக நோன்பு வைப்பார்கள். இந்த இரண்டையும் சேர்த்து இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முழுவதும் நோன்பு வைப்பது என்ற ஒரு ரிவாயத்து வருகிறது, பெரும்பாலும் என்று ரிவாயத்து வருகிறது, அதிகமான நோன்புகள். ஆக எல்லா மாதங்களை விடவும் ஷஅபானில் நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை வைப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் காட்டியிருக்கிறார். இதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது இப்படி ஒரு பதில் வந்திருக்கிறது, ஷஅபானு ஷஹரும் பைன ரஜபி வ ரமலான், ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபான் மாதம், இந்த ஷஅபான் மாதத்தை விட்டும் பெரும்பாலான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அதில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். அதில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் நாடுகிறேன். அதனால் மாதம் முழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள்.
நமக்கெல்லாம் தெரியும், அமல்கள் உயர்த்தப்படுவது அடுத்த வருடத்திற்கான பட்ஜெட், அடுத்த வருடம் என்ன நடக்கப் போகிறது என்பதை மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய அந்த நாள் இந்த மாதத்தில் பிறை 15. இது சஹீஹான ஹதீஸ்களில் அமர்ந்திருக்கக்கூடிய செய்தி. அப்படி இருக்கும் பொழுது அந்த நாளை மட்டும் விட்டுவிட்டு முழுவதுமாக, அதாவது அந்த நாளில் மட்டும் வச்சா போதும் இல்லையா நோன்பு, அதை விட்டுட்டு முழுவதும் நோன்பு வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ். நம்மளோட ஒரு வழக்கம் இருக்கும், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஏ பெஸ்ட் இம்ப்ரெஷன். முதல்ல எது பார்க்குறோமோ அதுதான் சிறந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இதற்கு நேர் மாற்றம். லாஸ்ட் இம்ப்ரெஷன், லாஸ்ட் கடைசி முடிவு எப்படி இருக்கிறதோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படும். அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை தான் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இன்னமல் அமாலு பிஹவாத்திமிஹா. ஒவ்வொரு அமலும் அது பார்க்கப்படுவதெல்லாம் அதனுடைய கடைசியை தான். கடைசியில் எப்படி மனிதன் மரணிக்கிறான் என்பதை பார்த்துதான் அவன் சோனவாசியா அல்லது நரகவாசியா என்பது முடிவு செய்யப்படும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அப்படியானால் கடைசி பார்க்கப்படுகிறது. நாம் கடந்து வந்த இந்த வருடத்துடைய கடைசி இந்த ஷஅபான் மாதம் தான். இந்த ஷஅபான் மாதத்துடைய கடைசி, அதாவது வருஷத்துடைய கடைசி என்பதனால் இதில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படுகிறது. அது எடுத்து காட்டப்படும் பொழுது இந்த அமல்களை வைத்து வருங்காலத்தில் வரக்கூடிய விதியை அல்லாஹ் தஆலா தீர்மானிக்கிறான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசம் முழுவதும் நோன்பு வச்சாங்க. இதில் நாம் என்னென்ன அமல்களை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த அமல்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நோன்பு. ஏன் நோன்பை இந்த அளவுக்கு சிறப்புப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நோன்பு ரமலான்ல வர இருக்குது, கடமை, அது வேற விஷயம். நஃபிலான நோன்புகள், இந்த நோன்பை, நஃபிலான நோன்புகளை, சுன்னத்தான நோன்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன சொன்னா, ஹஜ்ரத் சீனா அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஒரு போருக்கு தயார் செஞ்சாங்க, படையை தயார் செஞ்சு அனுப்புனாங்க. அப்படி அனுப்பும் பொழுது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ் லீ பிஷ்ஷஹாதா, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஷஹாதத்து கிடைக்கணும், துஆ செய்யுங்க. இந்த போர்ல போய் நான் ஷஹீதானும் துஆ செய்யுங்க அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ, அல்லாஹும்ம சல்லிம்ஹும் வ கன்னிம்ஹும், யா அல்லாஹ் இவர்களை சலாமத்தாக திருப்பி கொண்டு வா, கனிமத்தோடு, போரில் கிடைக்கக்கூடிய கொள்ளை பொருட்களோடு அவர்களை திருப்பி கொண்டு வான்னு துஆ செஞ்சாங்க. அடுத்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தது போலவே நடந்தது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், போர்ல ஷஹீதாகணும், ஒன்றும் நடக்கவில்லை. சலாமத்தோடு திரும்பி வந்தோம், பெரிய கனிமத்தோடு திரும்பி வந்தோம். இரண்டாவது முறையும் ஒரு போருக்கான தயாரிப்பு நடக்கிறது. அந்த இடத்தில் நான் மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ் லீ பிஷ்ஷஹாதா, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஷஹாதத்துக்கு துஆ செய்யுங்க அப்படின்னு. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம சல்லிம்ஹும் வ கன்னிம்ஹும், யா அல்லாஹ் இவர்களை சலாமத்தாக திருப்பி கொண்டு வா, பெரிய கனிமத்தோடு இவர்களை திருப்பி கொண்டு வா துஆ செஞ்சாங்க. அதே போன்று நடந்தது. நான் இரண்டாவது போரிலும் முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஷஹீதாக முடியல. மூன்றாவதும் அதே போன்று நடக்கிறது. மூன்றாவதும் நான் துஆ செய்ய சொன்னேன், மூன்றாவதும் அதே துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. மூன்றாவது முறை வந்த பிறகு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் நான் ஷஹாதத்தை ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால உங்கள்கிட்ட துஆ செய்ய சொன்னேன், நீங்க 3 தடவை எனக்கு ஷஹாதத்தை துஆ செய்யலையே, இப்போ இதை விட சிறந்தது ஏதாச்சும் இருக்கா? எனக்கு ஒரு மனிதனுக்கு ஷஹாதத்தை விட சிறந்த அமல் ஏதாச்சும் இருக்குதா? எனக்கு சொல்லி தாங்களே அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அலைக பிஸ்ஸௌம், நீ நோன்பு வைங்க அப்படின்னா. என்ன நோன்பு? நஃபிலான நோன்புகளை வைங்க. இந்த ரிவாயத்தை சொல்லக்கூடியவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இந்த வாசகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை அவர்களிடத்தில் சொன்னதற்கு பிறகு
ஒரு நாளும் பகலில் அவர்களுடைய வீட்டிலிருந்து புகை வராது. அடுப்பு எரிக்க மாட்டாங்க, சாப்பாடு செய்ய மாட்டாங்க. இது அவர்களுடைய வணக்கம். ஒரு வேளையை மீறி அவர்களுடைய வீட்டில் புகை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சாப்பாடு ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நாங்கள் விளக்கிக்குவோம், யாரோ விருந்தாளி வந்திருக்காங்கன்னு விளக்கிக்குவோம். விருந்தாளிகள் வருவதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகு ஒரு நாளும் அவர்கள் நோன்பை விட்டதில்லை முடிவு தெரியும். ஒரு ஷஹாதத் ஆசைப்பட்ட ஒரு சஹாபிக்கு அதை விட சிறந்த ஒரு அமலை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நோன்பு. அது எவ்வளவு சிறப்புக்குரிய நோன்புகள்! நாம் நஃபிலான நோன்புகளை வைப்பதன் மூலமாக ஒரு ஷஹாதத்துடைய கூலியை விட ஒரு விதத்தில் அதிகமான கூலிகள் நமக்கு கிடைக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், அதாவது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளில் ஷஹாதத்தை விட சிறந்த ஒரு கூலி கிடையாது என்ற பட்சத்தில் அதை விட சிறந்த ஒரு அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாக காட்டித் தருகிறார்கள். அந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக நமக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது. ஒருவேளை நமக்கு நோன்பு கஷ்டமாக தெரியலாம், சுகர் பேஷண்ட் இருக்கலாம், பல்வேறு விதமான நோய்களுக்கு உட்பட்டவர்கள், பல சிக்கல்கள், உடல் ரீதியான பாதிப்புகள், நோன்பு வைக்க முடியாத கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் நம்மளால் என்ன முடியுமோ அந்த அமலை செஞ்சுட்டு போயிடும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பாதையில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்லை மற்றவர்களுக்கு பாதிப்பு தரும் என்பதற்காக வேண்டி அதை அகற்றுவதும் கூட இறைவனிடத்தில் அது கபூலானால் அதை விட சிறந்த அமல் எதுவுமே கிடையாது. எத்தனையோ வருஷங்கள் தொழுதாலும் சரி, எத்தனையோ வருஷங்கள் நோன்பு வைத்தாலும் சரி, இறைவன் எதை பார்க்கிறான் என்று நமக்கு எதுவுமே தெரியாது. எந்த அமலை ஏற்றுக்குவான்னு தெரியாது. அபு மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார், அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய காலத்தில் அவர்களை விட சிறந்த ஒரு ஜாஹிர், ஒரு துறவி, ஒரு சாலிஹான மனிதர் யாரும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு சாலிஹான மனிதராக வாழ்ந்த அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு ஒரு மனிதரை, அதாவது அவருடைய மகனார் அவர்களை கனவுல பார்க்கிறார். அவர்களை கனவில் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் தந்தை இடத்துல கேட்கிறாங்க, தந்தை அவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான்? அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்று அவரிடத்துல கேட்கும் பொழுது தந்தை சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்துல என்ன எப்படி நினைச்சிட்டு வச்சிருந்தீங்களோ அந்த மாதிரி தான் அல்லாஹ் தஆலா என்ன நடத்தல. பெரிய ஒரு சாலிஹான அடியார், பெரிய ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தீங்க. ஆனால் என்னிடத்தில் அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக நடந்து கொண்டான். ரொம்ப கஷ்டமா இருந்தது கேட்ட கேள்வி. கேட்டான் அல்லாஹ் தஆலா, அபு மன்சூரே, நான் 70 வருஷம் உன்னை உலகத்துல வாழ வச்சேன், எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த இடத்தில் நான் பதில் சொன்னேன், யா அல்லாஹ், நான் 30 வருடம் 30 ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறேன். அப்ப அல்லாஹ் சொன்னா, அந்த ஹஜ்ஜை நான் ஏத்துக்கல, அந்த ஹஜ்ஜை ஏத்துக்கல. 30 வருஷம் ஹஜ் செஞ்சிருக்கிறேன், 30 ஹஜ்ஜும் போச்சு. அடுத்ததாக மீண்டும் கேட்டான், இதை நான் ஏத்துக்கல, வேற சொல்லு அப்படின்னு. வேற அப்படின்னு வரும் பொழுது மீண்டும் சொல்கிறார்கள், நான் 60 வருட காலம் ஃபர்தான நோன்புகளை 60 வருட காலம் ஒரு நாளும் விடாமல் நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இந்த நோன்புகள் நான் உனக்காக வேண்டி செய்தது என்று சொல்லும் பொழுது மறுபடியும் அல்லாஹ் சொன்னா, இதையும் நான் ஏத்துக்கல. அடுத்து சொன்னாங்க, 40 வருஷம் 40 போரில் நான் கலந்திருக்கிறேன், 40 போர்களில் நான் உனக்காக வேண்டி போரில் களமாடி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதற்கும் அல்லாஹ் சொன்னா, இதையும் நான் ஏத்துக்கல. கடைசியில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நிலைமை, நான் என்னுடைய மனசுக்குள்ள சொல்லிட்டேன், வல்லாஹி இன்னி ஹலக்து, நிச்சயமா அல்லாஹ்வின் சத்தியமா நான் இதோட முடிஞ்சேன், எல்லாம் எதையுமே ஏற்றுக்கிறேன்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா, முன்ன மாதிரி ஒரு ஆளை நான் விட மாட்டேன், அதாவது என்னுடைய சங்கை உன்னை விடுவதற்கு தகுதியானதல்ல, நான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. பதிலுக்கு நான் கேட்டேன், யா அல்லாஹ், எதையுமே நீ ஏத்துக்கலையே, 30 ஹஜ்ஜை ஏத்துக்கல,
60 வருஷம் நோன்பு வச்சிருக்கிற, நோன்பை ஏற்றுக்கல, ஜிஹாதை ஏற்றுக்கல, அப்புறம் எதை வச்சுதான் எனக்கு சொர்க்கத்தை தரேன்னு கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு நாள் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு கல் கிடந்தது. அந்த கல் யாருடையாவது காலில் பட்டு காயம் வந்துடும், யாருக்காவது பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக வேண்டி அந்த கல்லை அகற்றி போட்டேன் இல்லையா, அந்த ஒரு செயல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கு. அதை வைத்து உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் சொன்னான் என்பதாக அந்த பெரியார் சொல்லுகிறார்கள் என்றால், நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள், போற வழியில ஏதாச்சும் ஒரு பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்கள கண்டுக்காம போயிட்டோம்னு வைங்க, பெரிய விஷயமா நமக்கு தெரியாது, கண்டுக்காம போயிடும். அதே நேரத்தில் சில பேர் யாசகம் கேட்கும் பொழுது அல்லது சில விஷயங்கள் தெருவில் நடக்கும் பொழுது, ஏதாவது கிடக்கும் பொழுது, இதனால என்ன வந்துட போகுது, என்ன நன்மை வந்துட போகுது அப்படின்னு நம்ம போயிடும். ஆனால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் எந்த செயல் எப்படி செய்கிறீர்கள், எந்த நிலைமையில் செய்கிறீர்கள் என்பது பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலாவிடத்தில் எந்த செயலை நீங்கள் எப்படி செய்தீர்கள், எப்படி எந்த அமலை கபூல் செய்வான், எந்த அமலை கபூல் செய்யாமல் விட்டு விடுவான் என்பது நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் துஆக்கல்ல, ஜுமாவுடைய துஆக்கல்ல ஆரம்பத்தில் கேட்டுட்டு இருந்தோம், யா அல்லாஹ் நாங்கள் செய்கிற அமலை நீ கபூல் செய், பரிபூர்ணமாக்கிதான் கேட்டோம். எங்களுடைய அமல்களில் குறைபாடு இருந்தால் அதை நிறைவாகிதான் நம்ம கேட்கிறோம். அப்படி கேட்கணும். ஏன்னா மேல சொன்ன விஷயங்கள் எவ்வளவு பெரிய இபாதத்துகள், அது எல்லாம் அல்லாஹ் நாடினால் ஏற்றுக்குவான், நாடினால் விட்டுருவான். அதனால் நம்ம கேட்க வேண்டிய துவா, ஒவ்வொரு அமலை செய்யும் பொழுதும் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கோ அப்படின்னு ஒரு துவா இருக்கும். அடுத்த விஷயம், நம் அசாதாரணமாக பெரிய ஒரு விஷயமாக பொருட்டாக எடுத்துக்காத ஒரு விஷயம், பாங்கு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, பாங்குக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் பாங்கு சொல்லும் பொழுது முஅத்தின் என்ன சொல்லுகிறாரோ அதை திருப்பி சொல்லணும். இது நாம் பெரும்பாலானவர்கள் அதில் பொதுபோக்காக ரொம்ப அசட்டையாக இருக்கிறோம். இந்த ஒரு அமல் ஒருவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மதீனா முனவ்வராவில் ஒரு மனிதர் வஃபாத் ஆகிறார். அப்படி வஃபாத் ஆகும் பொழுது நாங்கள்லாம் ரொம்ப அற்பமாக நினைச்சோம், இவரையா அல்லாஹ், இவர் மௌத்தான என்ன ஆக போகுது, பெரிய ஒரு சஹாபி மௌத்தா இருந்தா பெரிய ஒரு கூட்டம் கூடி இருக்கும், ஜனாசா தொழுகைகள் பெருசா நடந்திருக்கும், துஆக்கள் பெருசா இருந்திருக்கும். ஆனால் இவர் மௌத்தாகும் பொழுது நாங்கள் என்ன நினைச்சோம், இவர் தானே மௌத்தா இருக்கிறார், பெரிய விஷயம் கிடையாது, எந்த ஒரு அமலும் இல்லை அவர்கிட்ட. இப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறது. யா ரசூலுல்லாஹ், இன்னாருடைய மகன் இன்னார் வஃபாத். பதிலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்ஹலல்லாஹுல் ஜன்னah, அல்லாஹ் தஆலா அவரை சுவனத்தில் நுழைய வைத்து விட்டான் என்று சொல்றாங்க. இவங்க சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆச்சரியப்பட்டோம், எந்த ஒரு அமலும் இல்லையே, ரசூலுல்லாஹ்வே அங்கீகாரம் கொடுக்குறாங்களே, எப்படி இது? அந்த இடத்தில் ஒரு மனிதர் எழுந்து சென்றார், நேராக அவங்க வீட்டுக்கு போறாங்க. சஹாபாக்களுடைய வழக்கமும் இதுதான், யாரையாவது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா, நல்ல விஷயமா இருந்தா அதை தேடி போய் அவர் என்ன செய்யறாரு, அதை நம்மளும் செய்யணும்னு ஆர்வப்படுவாங்க சஹாபாக்கள். நன்மையுடைய விஷயத்தில் போட்டி போட்டு முந்திக் கொள்வார்கள் சஹாபாக்கள். போட்டி என்று சொல்ல வரும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இரண்டு பேருக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய போட்டி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நம்ம மதீனாவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்தில் நான் எவ்வளவோ அமல்களை தேடி பார்த்திருக்கிறேன், யாருமே செய்யாத அமலை நான் செய்யணும், யாருமே செய்யாத நன்மையை நான் செய்ய வேண்டும், குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு செய்யாத நன்மையை நான் செஞ்சிடணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வீடு கிடைத்தது. அந்த வீட்டில் ஒரு விதவை பெண், வயதான மூதாட்டி, எதுவுமே செய்ய முடியாத அவங்களால. இந்த செய்தி கேள்விப்பட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் அவர்களுக்கு போய் ஹிதமத் செஞ்சிடணும். ஒரு வீட்டு வேலையை செய்யறதுங்கிறது நம்முடைய வீட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்டு வேலை செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறது எத்தனை பேர் செய்யறோம்?
அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம். ஆனால் அதை கூட அவர்கள் அற்பமாக நினைக்கவில்லை. அதையாவது நான் செய்து என்னுடைய ஈடேற்றத்தை பெற வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க. அடுத்த நாள் சொல்றாங்க, நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அந்த மூதாட்டியுடைய வீட்டுக்கு போனால் அந்த இடத்தில் அந்த பெண்மணி படுக்கையை விட்டு கூட எந்திரிக்கிறார். எல்லாம் தூய்மையாக இருக்கிறது, அவருடைய பாத்திரம்லாம் சுத்தமா இருக்கு, வீடு சுத்தமா இருக்கு. கேட்ட யார் என்னாச்சு அப்படின்னு பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, ஒருத்தவங்க வந்தாங்க, சுத்தம் பண்ணிட்டு போனாங்க. இரண்டாவது நாள் அதே போன்று நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு நான் வந்தேன். இரண்டாவது முறையும் அதே போன்று நடந்தது. ஆள் யாருன்னு தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மூன்றாவது நாள் அந்த இடத்தில் ஃபஜ்ருக்கு முன்னாடி நான் வந்து நின்னுட்டேன். யார் வந்துட்டு போறது, யார் செய்யறதுன்னு பார்க்கணும் அப்படின்னு. அந்த இடத்தில் ஒரு மனிதர் போர்வையை போத்திட்டு, அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்வையை போத்திட்டு வர்றாங்க. போர்வையை போத்திட்டு வந்து இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு பாங்கு சொல்ல போறாங்க. பாங்கு சொல்ற நேரத்தில் வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும் பொழுது நான் போய் பார்த்தேன், போர்வை அகற்றி பார்த்தேன், உள்ள இருந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவர்களுக்கு மத்தியில் இருந்த போட்டி, நல்ல அமல்களை நம்ம முந்தி செஞ்சிடணும் அப்படிங்கிறதுல இருந்த போட்டி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்ய நினைச்சாங்க, அதுக்கு முன்னாடியே காரியத்தை முடிச்சாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துடைய நேரத்தில் ஹிலாஃபத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. அந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யாத அமல் ஏதாவது இருந்தால், அதாவது செஞ்ச அமல் நான் செய்யாமல் இருந்தால் ஏதாச்சும் சொல்லுங்களேன் என்ற. அந்த ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹலீஃபானா, அந்த ஹலீஃபா செய்த வேலையை நானும் செய்ய வேண்டும், ஏதாவது நான் விட்டுருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னா. அந்த இடத்தில் ஒரு சஹாபி எதிர்த்து சொன்னாங்க, நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்திருக்கிறேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லுஹர் தொழுகை முடித்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நேரா வீட்டுக்கு போவாங்க. கையில கொஞ்சம் ரொட்டி சால்னா எடுத்துட்டு ஒரு காட்டுக்கு போயிடுவாங்க. காட்டு பகுதி போயிட்டு அசருக்கு முன்னாடி உள்ள நேரத்தில் திருப்பி வருவாங்க. கையில எதுவும் இருக்காது. இவங்க சாப்பிட்றாங்கன்னா வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா இவங்க ரகசியமா காட்டில் கொண்டு போகிறார்கள். என்ன எதுக்கு கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதே மாதிரி நானும் செய்ய போறேன். அடுத்த நாள் புறப்பட்டு போனாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த காட்டுக்குள்ள போய் தேடுறாங்க, யாராச்சும் இருக்காங்களா. இவங்க கொண்டு போனா யாருக்காவது சதக்கா கொடுக்கறது கொண்டு போயிருக்கணும், யாராச்சும் இருக்காங்களான்னு தேடுறாங்க. தேடி பார்க்கிறார்கள், யாரும் இல்லை. எந்த அளவுக்கு தேடினாங்க அப்படின்னா, அசருடைய வக்து வந்துருச்சு. சூரியன் சாயக்கூடிய நேரம், அசருடைய கடைசி வக்து வருது. அப்படி வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இதுக்கு மேல தேட முடியாதுன்னு சொல்லி ஓஞ்சி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து, ஒரு மலை பக்கத்துல, அந்த மலை குன்றிலிருந்து சத்தம் வந்து தஸ்பீஹுடைய சத்தம், ஜிக்ருடைய சத்தம் வருகிறது. ஜிக்ருடைய சத்தம் எங்க வருதுன்னு நான் ஓடி போய் பார்த்தேன். உள்ள ஆள் இருக்கிறாங்க, ஆள் இருந்தாங்கன்னா ஜிக்ரு சத்தம் வரும். உள்ள போய் பார்த்தேன். பார்த்தால் ஒரு மனிதர் உட்கார்ந்து ஜிக்ரு செஞ்சுட்டு இருக்கிறாரு. பக்கத்துல போறேன், ரெண்டு கால் கிடையாது, சப்பானி. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போறேன், போய் பார்த்தா ரெண்டு கையும் கிடையாது. இன்னும் பக்கத்துல போய் அவர் பார்க்கிறாரா இல்லையான்னு பார்க்கிறேன், அவருக்கு கண் பார்வையும் கிடையாது. சரி, இவர் எப்படி திக்ரு ஓதுறான்னு நான் உத்து பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய வாயில பற்கள் கூட கிடையாது. இவ்வளவு ஒரு கஷ்டமான நிலையில் இருந்தும் அவர் திக்ரு செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வை. சரி, வந்தது யாரும் தெரியக்கூடாது, ரகசியமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த உணவை அவருடைய வாய்க்கு பக்கத்துல கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது சொன்னாங்க, அதை வாயில வச்ச உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அபூபக்கர் எங்க ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத் ஆயிட்டாங்கன்னு கேட்டாங்க. எதை வச்சு கேட்கறாங்க, இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. கண் பார்வையும் தெரியல, வந்தவங்க யாருன்னு எப்படி நீங்க பாத்தீங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத் ஆயிட்டாங்கன்னு நீங்க கேட்கறீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னுடைய நிலைமையை தெரிஞ்சவங்க, எனக்கு பல்லு கிடையாது, சாப்பிட முடியாது, கஷ்டம்.
அவங்க தன்னுடைய வாயில் போட்டு அதை சவைத்து நான் சாப்பிட்றதுக்கு ஏதுவான வகையில் எனக்கு ஊட்டுவாங்க. யோசிச்சு பார்க்கணும். இது அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு பிறகு நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்தில் நான் போட்டி போடவே நினைக்கிறேன். அழுது 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 கடைசியில் சொன்னாங்க, யா அல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்தில் இதை விட ஒரு விஷயத்தை பார்த்து நான் போட்டி போடணும்னு ஆசைப்படலை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய நான் முந்தவே முடியாது என்பதாக கண்ணீர் விட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சமைச்சு கொடுக்கறது எந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சிருக்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஒரு ஆளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம காசை கொடுத்துட்டு போயிடுவோம், அவருக்கு எந்திரிச்சு போய் வாங்குறதுக்கு வழி இருக்காது இல்லையா? ஒரு ஆள் முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா காசு கொடுத்துட்டு போயிடுவோம், வாங்கி வரல. அதை வாங்குறதுக்கு கூட எந்திரிச்சு போறதுக்கு கூட தெம்பில்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இந்த பாடம், நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது எந்த அளவுக்கு கவனமாக அவர்களுக்கு பிரயோஜனம் தரும் வழியில் உதவி செய்ய வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். அதை பாங்க சொல்லும் பொழுது, அதாவது அந்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு சஹாபி எந்திரிச்சு போய் மௌத்தானவருடைய வீட்டுக்கு போனாங்க. அவர் என்ன அமல் செய்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சஹாபாக்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை காட்டுவது. அபூபக்கர் சித்திக் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு சஹாபி எந்திரிச்சு அந்த சஹாபியுடைய வீட்டு மௌத்தான சஹாபியுடைய வீட்டுக்கு போறாங்க. போய் அவர் என்ன அமல் செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு அவருடைய மனைவி இடத்துல கேட்கிறாங்க, உங்களுடைய கணவர் என்ன அமல் செஞ்சார்? அந்த மனைவி சொன்னாங்க, பெரிய அமல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை சொர்க்கவாசின்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு என்ன அமல் செஞ்சிட்டார் இவர் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனைவி சொன்னாங்க, பெரிய ஒரு அமல்லாம் கிடையாது இவர்கிட்ட, ஆனா இவர்கிட்ட ஒரு குணம் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, எப்பொழுது பாங்கு சத்தத்தை கேட்டாலும் முஅத்தின் சொல்வதை போன்றே இவரும் சொல்லுவார். இப்படி பதில் சொல்றதை நம்ம பொடுபோக்கா எடுத்துட்டு இருக்கிறோம், பெரிய விஷயமா நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். சின்ன ஒரு விஷயம் தான். நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல முடிஞ்சா நோன்பு வைக்கணும், பெரிய பெரிய அமல்கள் செய்யலாம். முடியாத பட்சத்தில் நம்மளால் எந்த அமல் செய்ய முடியுமோ அந்த அமலை செய்துவிட வேண்டும், அதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா நன்மையில் முந்திக் கொள்பவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி தந்திடுவானாக. நன்மையான விஷயங்களை அதிகமாக எடுத்து நடக்கக்கூடிய ஒரு நசீபை, குறிப்பாக இந்த ஷஅபான் மாதத்தை ஸலவாத்துகளின் மூலமாகவும் நல்ல அமல்களின் மூலமாகவும் கண்ணியப்படுத்துவதற்கும், அந்த கண்ணியத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்திடுவானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரவுலா ஷரீஃபையும் வாழ்விலே பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய சமூக மக்களுக்கும் நிரப்பமாக்கி தந்திடுவானாக. இந்த ஜும்ஆவுடைய சபையில் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று கூடி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்திடுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.